பாத்து வா. என்ன பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, நான் ஸ்டெடியா இருக்கேன். என்னாச்சு? இல்ல நீங்க ஸ்டெடியா தான் இருக்கீங்க. உள்ள வாடா, யாராவது பார்த்து தொலைக்க போறாங்க. சீக்கிரம் வா. பாத்து. Pooja, your program was excellent. Thank you. JK, நீ கொடுத்து வச்சவன்டா. இவ்வளோ டேலண்டபிள் பர்சன் உன்னை லவ் பண்றான்னா நீ கொடுத்து வச்சவன் தான். உனக்கு இவ்வளவு அவ்வளவு பிடிச்சிருக்குன்னா நீ எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க? எனக்கு வேணாப்பா, என் பொண்டாட்டி இந்து தான். இந்து லேக்கா உலகத்துல அவளை மாதிரி ஒரு அழகிய பார்க்கவே முடியாதுடா. பூஜா, நீ அவளை பார்த்துருக்கியா? நல்லா கேட்டீங்க. நான் தானே அவளை உங்க கூட சேர்த்து வச்சேன். இன்னைய வரல எனக்கு கல்யாணம்னாலே ஒரு பயம். அதனாலதான் நான் வேணாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன பண்றது? யூஎஸ்ல படிச்சிருந்தாலும் இந்த விஷயத்துல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. ஆனா பூஜா, இது வரைக்கான உன்னோட உற்பி ஜிகே, அவன் இந்த விஷயத்துல எல்லாம் எல்லாத்தையும் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் கரைச்சு குடிச்சிட்டான். பூஜா, நீ கொஞ்சம் இங்க வாயா ப்ளீஸ். பிசைட் தி சீட் ஒரு அழகான பாட்டு எனக்காக பாடுவியா? அது எப்படின்னா, கண்ணால எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து சென்று ஏனென்று தெரியவில்லை, கண்ணாளன் நேற்று முதல் காணவில்லை. பூஜா, இங்க வா. வாங்குறல, நான் பாடுறேன், நீ தாளம் போடு. வா. தூக்க வர மாட்டேங்கிற. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? எடுத்து சாப்பிடுங்க. அப்புறம் ஸ்காட்ச் வாங்கி தரலன்னு ஊர் ஃபுல்லா கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. நான் எதுக்கு உங்களை தப்பா பேச போறேன் மிஸ்டர் ஜிகே? ஏன் தெரியுமா, நீங்க தான் பெரிய மனுஷங்களா இருக்கீங்களே. இல்லைன்னா இன்னைக்கு காலையில என் பொண்ணை உங்களுக்கு கட்டி தரேன்னு நான் ஏன் யோசிக்கணும்? நல்லா யோசிச்சுங்க போங்க. ஆனா நான் கோடீஸ்வரனா ஆனதுக்கு அப்புறம் கட்டி கொடுக்கணும்னு யோசிச்சுங்க பாத்தீங்களா? அதுதான் தப்பு. நீ கோடீஸ்வரன் ஆகு, இல்ல ஏதாவது ஆகு, ஆனா என் பொண்ணை நீ நல்லா பாத்துக்கணும். எனக்கு அதுதான் வேணும். ஏன்னா வாழ்க்கைன்றது ஒரு தடவை தான் வரும். அங்கதான் அங்கிள் நீங்க தப்பு பண்றீங்க. பணங்கிறது ஒரு முறை தான் வரும். பணம் இருந்தா எந்த சொர்க்கத்துல வேணாலும் வாழ முடியும். எப்பேற்பட்ட அழகு தேவதையா இருந்தாலும் நம்ம கிட்ட வேலைக்கு வரும். தினமும் இந்த மாதிரி ப்ளூ லேபிள் சரக்கு அடிக்கலாம். போலீஸையும் அதிகாரிகளையும் வீட்டு வேலைக்காரங்க மாதிரி யூஸ் பண்ணலாம். உலகத்துல இருக்கிற எந்த காலேஜ்ல இருந்து வேணாலும் டாக்டரேட் சர்டிபிகேட் வாங்கலாம். அது மட்டும் இல்ல, இந்தியன் பிரசிடென்ட் கிட்ட இருந்து அவார்டு வேணுமா, அதுவும் வாங்கலாம். இருந்தாலும் நீ ரொம்ப பேசுறிய ஜிகே. என்னத்த பேசுற அங்கிள்? பணம் இருந்ததுன்னா என்ன வேணாலும் பேசலாம் அங்கிள். தெருவுல பிச்சை எடுத்துட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவன் கிட்ட பணம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவனும் இந்த மாதிரி தான் பேசுவான். அதுதான் உண்மை. பணத்தை பத்தி நீ பயங்கரமா பேசுறிய. நீ என்ன சொல்ற? பணம் இருந்தா சீஃப் மினிஸ்டர் கூட நம்ம கால்ல வந்து விழுவான், அதை தானே நீ சொல்ற? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத விஷயம். இதுதான் ஐடியாலஜி. சரியான விதத்துல சரியான நேரத்துல நம்ம பணத்தை கரெக்டா யூஸ் பண்ணோம்னா அதை விட பெரிய விஷயங்களை எல்லாம் சாதிக்க முடியுங்கிறதா இந்த ஜிகேவோட ஐடியாலஜி. ஜிகே, ஜிகே, எங்கடா ஓடுற? நில்றா. நீ கேள்விக்கு பதில் சொல்லிட்டு எங்க வேணாலும் போ. ஷர்ட்ல இருந்து கையடி யாராவது பார்த்தாங்கன்னா கேவலமா இருக்கும். ஓ, நீ வெக்கமானத்தை பத்தி பேசுறியா? உனக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. சொந்த லவரையே பணத்துக்கு ஆசைப்பட்டு வேற ஒருத்தனுக்கு கூட்டி கொடுத்தவன் தானே நீ. ஏய், ஓவரா பேசுற. நான் அந்த மாதிரி யோசிக்கவே இல்ல. 2 ரவுண்ட் அடிச்சதுனால கொஞ்சம் போதையாகி கதவை சாத்திட்டு போயிட்டேன். அது மட்டும் இல்ல, நீ கலங்கப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதோட உள்ள இருக்கிறது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹரி. அதனால உனக்கு விஷயம் புரியல. நம்ம எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம்? பணம் சம்பாதிக்க தானே. இந்த பணம் எதுக்கு சம்பாதிக்கிறோம்? நமக்கு தானே. அடுத்த வருஷம் கோர்ட்ல உங்க அப்பா 5 லட்சம் ரூபாய் பணம் கட்டணுமே, அதுக்கு பணம் தேவையில்லையா? அத பத்தி நீ கவலைப்படாத. ஆனா இன்னொரு தடவை இந்த மாதிரி நீ என்கிட்ட நடந்துக்கிட்ட அதுக்கப்புறம் இத பார், வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில விஷயங்களை விட்டு போகணும். அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். இதுதான் ஜிகேவோட ஸ்டைல். உன்னோட இந்த கேவலமான ஐடியாலஜில என்கிட்ட வேண்டாம். வேண்டான்னு சொல்லிட்டு தப்பிக்க முடியாது. இங்க பார், நானும் நீயும் கோடீஸ்வரன் வாழ்க்கையை வாழணும். அந்த கனவை நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் நிறைவேற்றணும். அதுதான் என்னோட லட்சியம். நீ என்ன பண்றனா, அந்த ஹரி கிட்ட இருந்து சைன் மட்டும் வாங்கணும். முடியாது. ஹரிய பாக்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ எதுக்கு ஃபீல் பண்ற? அவன் இப்ப அந்த இந்துவோட போட்டோ வச்சுக்கிட்டு ஜாலியா இருப்பான், நல்ல மூட்ல இருப்பான். இதுதான் சரியான டைம்.
தம்பி யோசனை அப்புறம் பண்ணிக்கலாம், முதல்ல இத குடி. குடுறா. எனக்கு வேண்டாம். எடுத்து ஒரு ரவுண்ட் அடி சகா. ரஷ்யாவுல பயங்கர குளிர் இருந்தப்போ லெனினும் ஸ்டாலினும் இவங்க கூட 2 ரவுண்ட் அடிச்சுதான் சரித்திரம் இருக்கே. இப்போ நம்ம மனசுல இருக்கிற குழப்பம் போகணுங்கிறதுக்காக நாம 2 ரவுண்ட் அடிப்போம். அதனால ஒண்ணும் ஆயிடாது. காலத்துல மாற்றம் வர மாதிரி கம்யூனிசத்திலையும் மாற்றம் வரணும். எடுத்து அடி. அடிடா. ஒரு வழியா குடிச்சிட்டா. அவளை நினைச்சு வருத்தத்தில் இருக்கான் போல இருக்கு. அவ போனா போட்டும் சகா. பணக்கார வர்க்கத்தோட புத்தி அவ காட்டிட்டா பாத்தியா? நம்ம ஆளோட நிலைமை பாத்தீங்களா? தேவதாசை விட மோசமா ஆயிட்டான். என்னால இத தாங்க முடியல. என்னையும் ஒரு பெண்ணு நேசிச்சா. என்னோட காதலி வள்ளி. ரோமியோ ஜூலியட்டோட காதல் கதையை கேட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு அற்புதமான காதல் கதை எங்கள் கதை. ஆனா அவங்க அப்பா சொன்ன பையனை கட்டிட்டு ஓடிட்டா. அதே மாதிரி இவ யாரு? ஒரு சரியான பிச்சைக்கார. ஆனா அவன் ஒரு கோடீஸ்வரன். இவனை பாருங்க, தாடியும் முடியும் கண்ணாடியும் ஒரு காட்டா மாதிரி இருக்கா. ஆனா அவன் என்ன மாதிரி ரொம்ப அழகானவன். அப்படி இருந்தோம் அந்த பொண்ணு என்ன கட்டிக்க கெஞ்சுது. இவரு ஆனா ஒத்துக்க மாட்டேங்காரு. இவருக்கு இவரோட ஈகோ எங்கேயோ இடிக்குதா. அவ வேற ஒருத்த கூட போயிட்டாளா, இவனை ஏமாத்திட்டாளா, விட்டத்தை பார்த்து புலம்பிட்டு இருக்கா. புலம்புறனா? நானா? என் வீட்டு நாய் கூட புலம்பாது. அவளை மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை லவ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்றேன். கேவலம். கேவலமா? அப்படி என்ன கேவலம்? ஏய், இங்க பாரு, கம்யூனிசத்துல மட்டும் இல்ல, வேற எதுவா இருந்தாலும் சரி, லவ் பண்ண பொண்ண கல்யாணம் பண்ணுங்கிறது ஒண்ணும் சட்டம் கிடையாது. அதே சமயம் ஒரு 10 பைசா கிடைக்குதுன்னா அவன் கம்யூனிஸ்ட்னு சொல்லி வேண்டான்னு சொல்றவன் எவனுமே இந்த உலகத்துல கிடையாது. ரொம்ப சரியா சொன்னீங்க. யாரு வேணாலும் இப்ப சம்பாதிக்கலாம், கொள்ளக்காரனா கூட மாறலாம். ஆனா எதுவா இருந்தாலும் அன்பை பரிமாறிக்கணும். அன்புதான் வாழ்க்கையில முக்கியம்னு ஒரு சினிமா பாட்டு கூட இப்ப வந்ததேயா. என்ன படத்துல? அது என்ன? ஒருவேளை என் கட்டுரையை படிச்சுட்டு பரிசு கொடுக்க வந்திருக்காங்க நினைக்கிறேன். வந்து கேட்டா இல்லன்னு சொல்லிடு. இரு அப்படின்னு இங்க இருந்து நீ மட்டும் எஸ்கேப் ஆக பாக்குறியா? அடி வாங்குறதா இருந்தா 2 பேரும் சேர்ந்தே வாங்கலாம். வரமாட்டான். அவன் நிச்சயமா வரமாட்டான். விஷயத்த சொல்லி 2 நாள் ஆச்சு. ஆனா என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு? ஏதாவது ஃபோன் பண்ணானா? அவனுக்கு என்ன கான்டாக்ட் பண்ண முடியாம போயிருந்தா. நான் உன்னை வெறுப்பேத்துறேன்னு நினைக்காத. தயவு செஞ்சு அவனை மறந்துரு. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். தேவையில்லாம நீ கவலைப்பட்டுட்டு இருக்க. ஆஹா, இன்னும் அலங்காரம் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சுல. எங்கம்மா போற? வா. இல்லங்க கூட்டு கையெடுங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. என்ன சொன்னா? நீ இவன் கூட அடி போற? போவேன். இவன் கூட தான் நான் வாழ போறேன். இந்து நில்றி. வேண்டாம், இனிமே அவ என் பொண்ணு இல்ல.